Hi students, today we are going to see civics lesson. Civics unit 1, first lesson. Title is Indian Constitution. We have already known about Indian Constitution. In this lesson we are going to see briefly. The introductions of the Indian Constitution is the Constitution is the fundamental law of the country which reflect the fundamental principles on which the government of that country is based. It is the vehicle of the nation's process. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷன்றது ஒரு ஃபண்டமெண்டல் லா, ஒரு அடிப்படையான ஒரு சட்ட இது அப்படி சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நாட்டில் எல்லா மற்ற ப்ராசஸ் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The concept of the constitution was first originated in USA. இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வேர்ல்டில் நமக்கு எல்லாருக்குமே சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருன்னா யூஎஸ்ஏ தான். அவங்க தான் கான்ஸ்டியூஷன் சட்டத்திட்டம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு நேம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதுக்கு கீழே அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. The need for the constitutions. All democratic countries have constitutions that govern them. A constitution tells us the fundamental nature of our society. The country is usually made up of different communities of people who have different beliefs. It will be helpful in fulfilling the beliefs of different segment of citizens. இப்போது நம்ம நாட்டில்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும். ஏன்னா கான்ஸ்டியூஷனுங்கிறது என்னது, எல்லா ஒட்டுமொத்தம் எந்த மக்கள், எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மொழி எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரே சட்டத்தை மதிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ஸு என்னென்ன இருக்குது, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். The Constitution of India was formed by a constituent assembly set up under the Cabinet Mission Plan 1946. The assembly consists of 389 members representing provinces 292, states 93, the chief commissioners provinces 3 and the Baluchagidan 1. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு நாட்டிலையும். அதில் மெயினாக இந்த ப்ரொவின்ஷியல்ஸ் நம்மளோட மாகாணம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் 293 ஸ்டேட்ஸில் நம்மளுடைய மாநிலங்களில் 93யும் சீஃப் கமிஷனராக 3 பேரும் இதில் இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. த அசம்பிளி ஹெல்டு இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. இந்த அசம்பிளி December 9, 1946 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா இட்ஸ் ஓல்டஸ்ட் மெம்பர்ஷிப் இந்த அசம்பிளி. ஆனால் அந்த ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே அவர் இறந்ததால் டாக்டர் சச்சிதானந்தா டைடு. டாக்டர் Rajendra Prasad was elected as the president of the assembly. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamacharya were elected as the vice president of the assembly. President Rajendra Prasad vice president H.C. Mukherjee, V.T. Krishnamacharya அவங்க 2 பேரையும் வைஸ் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணாங்க. இந்த அசம்பிளி 11 sections along with 166 days of meetings. இந்த செக்ஷன் 11 செக்ஷனாக பண்ணாங்க. அது 166 days ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. During the discussion 2043 amendments were presented. அதாவது 2473 அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்டங்களை அமலுக்கு கொண்டு வர்றதுக்கு பேசினாங்க. The assembly worked through various committees and the draft of the constitutions was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. He is recognized as the father of the Constitution of India. நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவுடைய
கான்ஸ்டியூஷன்ஸுடைய ஃபாதர் அப்படின்னா அது யாருன்னா பிஆர் அம்பேத்கர். அவர் தான் ஃபைனலைஸ்டாக வந்து இந்த கமிட்டியில் அது சேர்மேன் போஸ்டிங் வந்து அதை வந்து கிளியர் பண்ணார், புதுப்பித்தார். நெக்ஸ்ட், after that the constitution was finally adopted on November 26, 1949. Contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. In November 26, 1949 வந்து ஒரு சின்ன ப்ரீமல் மாதிரி ஒரு இது மாதிரி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து 22 பார்ட்டாக பிரித்து அதில் வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் போட்டு ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. The draft constitutions came into force on 26th January 1950. இதை வந்து ஃபோர்ஸ்டாக இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 26th January 1915. This day is known as the Republic Day. நம்ம ஆல்ரெடி வி நோ தட் நமக்கு ரிப்பப்ளிக் டே என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்னு. கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கப்பட்ட நாள் தான் வந்து என்னது, முதல்ல சட்டத்துக்கு கொண்டு வந்த நாள் தான் வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? January 26, 1915. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்? இட் இஸ் த lengthiest of all the written constitutions of the world. இந்த வேர்ல்டுலே பெரிய கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஒரு இது என்னென்னா நம்மளுடைய இது தான். It has borrowed most of its provinces from the constitution of the various countries. நம்ம வந்து நிறைய மற்ற நாடுகளில் நமக்கு தேவையான கான்ஸ்டியூஷனுடைய அந்த ரூல்ஸ் அதை வந்து நம்ம கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிட்டோம், அதாவது அவங்கக்கிட்டேருந்து எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இட் இஸ் அ பார்ட்லி ரிகைட் அண்ட் பார்ட்லி ஃபிக்சிபிள். அதாவது இது எப்படி இருக்கும்னா நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் வந்து என்றைக்குமே மாறாமல் இருக்கிற மாதிரியும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற மாதிரியும் இந்த சட்ட திட்டங்கள் அமைந்திருந்துச்சு சொல்கிறாங்க. இது எஸ்டாப்ளிஷ் ஃபீடரல் சிஸ்டம் ஆஃப் அ கவர்மெண்ட். இட் எஸ்டாப்ளிஷ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஓன்லி ஆஃப் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட்ஸு. பார்லிமெண்ட்ரி அப்படின்னாலே நம்ம சென்ட்ரல் தான் நினைப்போம், ஆனால் சென்ட்ரல் மட்டும் இல்லாமல் ஸ்டேட், அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க மொத்த பேருமே இந்த கான்ஸ்டியூஷனை வந்து டெவலப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் மேக்ஸ் இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட். இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஜெஸ்டரிஸ். நம்ம நாட்டுக்கு ஒரு தனித்தன்மையை அமைத்து கொடுக்கறதாகவும், நம்ம சுதந்திரமானவர்கள், நம்ம யார் வேணாலும் ஒரு அடித்தட்டு மக்கள் கூட போய் கேள்வி கேட்கலாம், யாருக்கு வேணாலும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காகவும் இது அமைந்திருந்தது. ஒரு தனி மாதிரியை உரிமையை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் and according the right to vote to all citizens above 18 years of age without any discriminations. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே ஓட்டு உரிமை உண்டு அப்படிங்கிற அடல்ட்மெண்ட் அந்த இது கொடுக்குற பவர் வந்து இதில் இருக்குது அப்படின்னு அந்த ரைட்ஸும் இதில் போட்டிருந்தாங்க. இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ஸ். இந்த ஓட்டுரிமை இருக்க எல்லாருக்குமே ஒரு மனிதரும் இதில் இருக்க பிறந்த சிட்டிசன்ஸ் எல்லாருமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ஸ், அவங்க எல்லாருக்குமே இந்த நாட்டில் உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் பவர் கொடுத்துச்சு. இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரிவென்சஸ் ஃபார் மைனாரிட்டி ஷெட்யூல்ஸு, காஸ்ட் ஷெட்யூல்ஸு, ட்ரைபிள்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து வெறும் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி இது எல்லா மக்களுக்குமே, இந்த பழங்குடியினர் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இது அமைஞ்சிருந்துச்சு. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த ப்ரியாம்பிள். The term preamble refers to the introductions of the preface to the constitutions. It consists of the deals, objectives and basic principles of the constitutions. It contains the summary or essence of the constitutions. It has great value and has been described as the key to the constitution. The preamble to the Indian constitution is based on the objective resolutions dropped by Jawaharlal Nehru, which was adopted by the Constituent Assembly on January 22, 1947. இப்போ பார்த்தீங்கன்னா 1947 ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிட்டோம், சுதந்திரம் வாங்கிட்டோம். ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பெருசாக அசம்பிளி வச்சு நம்ம அதை செய்யறதுக்கு கான்ஸ்டியூஷன்ற ஒரு இது வர்றதுக்கு முன்னாடி ப்ரீஆம்பிள் அதை என்ன சொல்லுவோம், நம்ம
ப்ரீவியஸாக முன்னாடியே ஒரு இது மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா, ஒத்திகை மாதிரி, அந்த மாதிரி பண்ணது தான் இது. இது வந்து கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் by the 42nd Constitutional Amendment Act of 1976. 1976 வந்து 42 Constitutional Amendment வர்றதுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆடட் 3 நியூ வேர்ட்ஸ், இதில் வந்து நியூ 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் த இன்டெகிரிட்டி. இந்த 3 இம்பார்ட்டண்ட். இது மக்களை சார்ந்ததாகவும் அவங்களுக்கு தனித்துவம் வாய்ந்ததாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறதாகவும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிமியம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ரிமெம்பல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா இஸ் த சோவியன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இட்ஸ் ஏம் டு செக்யூர் டு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். The Constitution guarantees liberty of thought, expressions, belief, faith and worship to all. It gives equality to states and opportunity to all. It wants to promote fraternity among all Indians. எல்லா இந்தியர்களும் சேர்ந்து ஒன்றா ஒரு எத்தனை மொழி பேசினாலும், எத்தனை கடவுள், எத்தனை இறை வழிபாடு அப்படி இப்படி எது நம்ம மற்ற இதுவாக இருந்தாலும் எல்லாரும் இந்தியன்ஸ். மதத்தாலேயும் இனத்தாலேயும் மொழியாலேயும் மாறுபட்டு இருந்தாலும் ஆனால் எல்லாரும் ஒன்றானவர்கள், எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஈக்குவலிட்டி கொடுக்குற ஒரு அமைப்பாக இது இருந்துச்சு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. See, next topic, citizenship. The word citizen is derived from the Latin term civis. It means resident of the city state. The Constitution of India provides for a single and the uniform citizenship for all whole of India. Article 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. The citizenship பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 5ல் அண்டர் 5 to 11, ஆர்டிக்கல் 5 to 11 ஃபுல்லாகவே இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி தான் சொல்கிறாங்க. மெயினாக அதில் பார்ட் 2ல் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. The Citizenship Act of 1955 provides for acquisitions and losses of the citizenships after the commencement of the Constitution. The Citizenship Act 1955 also provided for the Commonwealth citizenships, but this provision was replaced by the Citizenship Amendment Act 2003. In the Citizenship அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1955 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை திருப்பியும் பரிசீலனை பண்ணி அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, திருத்த சட்டம், அது வந்து 2003 பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. The acquisitions of the citizenships. The Citizenships Act of the 1955 prescribes 5 ways of acquiring citizenship via birth, descent, registrations, naturalizations and the incorporations of the territory. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிறப்பின் மூலமாகவோ இல்லை நீங்கள் அந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாவோ இல்லை பதிவு செய்கிறது மூலமாகவோ இல்லை இயற்கையாகவே நீங்கள் அந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறதால இல்லை உங்களுடைய ஒப்புதல் மூலயமாகவோ கூட நீங்கள் சிட்டிசன்ஷிப்பாக ஆகலாம் அப்படின்னு சொன்னால். அக்கார்டிங் டு த Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. இந்த 5 methods என்னன்னு பார்த்தீங்கன்னா, by birth. All persons born in India on January 26, 1950 are treated as citizens by birth. அதாவது ஜான்வரி 26, 1950 அதுக்கப்புறமா இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்திய குடிமக்கள் தான், அவங்க எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பை descent, the person born outside India on after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. அதாவது இப்போ ஜான்வரி 26, 1950 அப்புறம் வேறு நாட்டில் பிறந்திருந்தாலும் ஆனால் அவங்க அப்பா வந்து இந்தியா நாட்டை சார்ந்தவராக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து இந்தியா அப்படிங்கிற உரிமை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பை ரிஜிஸ்ட்ரேஷன், த பர்சன் கேன் அக்யூர் அ சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வித் த அப்ரியேட் அத்தாரிட்டி. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நான் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் வாங்குகிறேன், நான் இந்திய குடிமகனாக ஆக விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் த ஃபாரினர்ஸ் கேன் அக்யூர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ ஒரு சில ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவிலே இருக்கணும், எங்களுக்கு இந்தியாவோட இது பிடிச்சிருக்கு, கல்ச்சர் பிடிச்சிருக்கு, நாங்கள் அங்கேயே வாழணும் ஆசைப்பட்றோம், எங்களுக்கு வேறு எங்கேயும் சிட்டிசன்ஷிப் வேணாம், நாங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா வரணும் அப்படி சொல்லிட்டு அதுக்குரிய அத்தாரிட்டிஸ்லாம் அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி அது மூலயமா சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். பை incorporations of the territories in the event of the certain territories belong added to the territory of India, the government of India shall specify the persons of that territory who shall be citizen of India. ஒரு சில நேரத்தில் மற்ற நாடுகள் நம்மளோட இணையும் போதோ இல்லை மாகாணம் இணையும் போதோ ஸ்டேட் வரும்போதோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய நாட்டுடைய குடிமக்களாக கன்சிடர் பண்ணுவாங்க, யார் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க. லாஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் என்ன காரணத்தினால நம்மளோட சிட்டிசன்ஷிப் நம்மக்கிட்ட வந்து பறிக்கப்படும் அப்படின்னா த்ரீ வேஸ். த சிட்டிசன்ஷிப்ஸ் ஆக்ட் ஆஃப் 1955 prescribes 3 ways of losing citizenships, whether acquired under the act of the prior to its under the constitutions via renunciations, terminations and the depreciation. It can be voluntarily renounced by the citizen. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, வாலண்டரி அவங்களே இல்லை நான் போயிடுறேன் எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணான்னு. It can be terminated if person acquire the citizenship some of other country. இல்லை அவங்க வேறு ஒரு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் ஆகி அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த ஒன்று வாலண்டரியாக கேன்சல் பண்ணுவாங்க, இன்னும் அவங்க வேண்டாம் வேறு இடத்துல இருக்கும்போது அவங்களத இங்கே இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவாங்க. The central government can deprive the naturalized citizenships if it satisfies that the citizenship was acquired by the fraud, false representations or concealment of the material false or includings on trade with the enemy countries of if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. அதாவது இந்த இவங்கெல்லாம் எதில் வருவாங்கன்னா இந்த நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஷிப் அந்த அக்ரிமெண்ட் மூலயமா வராங்க இல்லையா, நாங்கள் அந்த அவங்க ஃப்ராடாக ஏதாவது அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸு அந்த இதெல்லாம் வந்து தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து நார்மலாகவே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி அந்த பர்சன் வந்து வெளிநாட்டில் 2 வருஷத்துக்கு மேலே இப்போ ப்ரிசனில் இருந்திருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய இதுவும் வந்து என்ன ஆகிடும், சிட்டிசன்ஷிப்பும் கேன்சல் ஆகிடும். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன். டுமாரோ லெட் அஸ் see the fundamentals of rights. Thank you.